பாப்பா என்ன? டிஃபன் சாப்பிடவா பாப்பா? எனக்கு வேணாம். என்ன பாப்பா அது? சாப்பாடு என்ன பண்ணிச்சு? நேத்து ராத்திரி இருந்து சாப்பிடாம வந்தா வயிறு என்னத்துக்கு ஆகுறது? என்னமோ ஆயிட்டு போகுது. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. சொன்னா கேளுமா, சாப்பிடவா? ஏய், மரியாதையா போயிரு, இல்லனா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏன் டிஃபன் வேண்டாங்கற? கேக்குறேன்ல. வேண்டானா வேண்டாம், என்ன விட்டுருங்களா? எதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கேக்குறீங்க? ஸ்ரேயா, நீ பண்றது பேசுறது எதுவுமே சரியில்லை. என்ன பண்ணிட்டேன்? டிஃபன் வேணான்னு சொன்ன, அவ்வளவுதானே. அது சொல்றது கூட எனக்கு இந்த வீட்ல உரிமை இல்லையா? எது சொல்றதுக்கும் உனக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி நீ சொல்றது நல்லதா கெட்டதான்னு யோசிச்சு பார்த்து அதை செய்யறதுக்கும் செய்யாம இருக்கிறதுக்கும் எங்களுக்கும் கடமை இருக்கு. எனக்கு வேணுங்கிறது எனக்கு தேர்ந்தெடுக்க தெரியும். சரி, அத பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். நீ முதல்ல சாப்பிடவாமா. எனக்கு வேண்டாம். என்ன ஸ்ரேயா இது? என்ன சொன்னாலும் கேட்காம நீ சொல்றதையே சொல்லிக்கிட்டே இருக்க. இங்க பாரு, நீ நேத்து பண்ணது தப்பு. போய் சொல்லிருக்க. யாரோ ஒரு பையன் கூட ஊர் சுத்தி இருக்க. விஷயம் போலீஸ் வரைக்கும் போயிருக்கு. பார்த்தல்ல, நீ பண்ண காரியத்தை வச்சு உன் அத்தைக்காரி எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டான்னு. இத பாரு, நீ பண்ண தப்ப நாங்க கண்டிச்சோம். அதுக்காக இப்படி சாப்பிடாம பட்னி கிடப்பியா? வாமா, எழுந்திருச்சு வந்து சாப்பிடு. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? எனக்கு பிடிச்ச பையனோட வெளியில போனேன், அது ஒரு தப்பா? நீங்கெல்லாம் பண்ணாத தப்பா நான் பண்ணிட்டேன்? நீங்கெல்லாம் பண்ணும்போது அந்த தப்பு சரியா இருந்துச்சு. உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் நாங்க பண்ணும்போது சரியா இருந்து தப்பாயிருமா? இது பாரு ஸ்ரேயா, இப்ப அத பத்தி ஒண்ணும் பேச வேண்டாம். சரி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் பண்ண தப்புனே வச்சுப்போம். அதுக்காக மாட்டு அடிக்கிற மாதிரி அடிப்பாரா? அது தப்பு இல்லையா? அந்த தப்பு நீங்க கண்டிச்சீங்களா? இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எந்த பிரச்சனையுமே தீராது. நீ முதல்ல சாப்பிட வாமா, மத்ததெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இல்ல, எனக்கு வேண்டாம். ஸ்ரேயா, என்னம்மா இது? அம்மா சொன்னா கேட்க மாட்டியா? இப்ப என்ன, அப்பா தானே உன்னை அடிச்சாரு, பொறுத்துக்க மாட்டியா? வாமா, வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா சண்டை போடலாம். நீ சாப்பிட வரலன்னு ஸ்ருதி, ஹன்சிகா எல்லாரும் சாப்பிடாமயே உட்கார்ந்துருக்காங்க. நீங்க யாரும் சாப்பிடலன்னா நானும் சாப்பிட போறதில்ல. உன்னால எல்லாரும் பட்டினி கிடக்கணும்னு நினைக்கிறியா? வாமா ஸ்ரேயா, வாமா. உட்காரு. ஏய், தண்ணி ஊத்துறா. போதும் போதும். சாப்பிடுமா. சாப்பிடுமா. ஸ்ரேயா, சொல்றத கேளுமா. சாப்பிடுமா. சாப்பிடுங்கறல்ல. ஆமா, மத்ததெல்லாம் தெரியும், சாப்பிட மட்டும் தெரியாதாக்கும். அதெல்லாம் அவ சாப்பிடுவா, நீ ஒண்ணும் கெஞ்ச வேணாம். இங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நீ சாப்பிடுமா. சாப்பிடுமா. சரி, அந்த பையன் யாருன்னு சொன்னானா இல்லையா? முதல்ல அவ சாப்பிடட்டும், மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஏய், அந்த பையன் பேரை சொன்னாலா இல்லையான்னு கேக்குற, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கன்ற. நான் சொல்லல, சொல்லவும் மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவா? என்னங்க, ஏன் நம்ம பொண்ணை இப்படி அடிக்கிறீங்க? என்ன பேச்சு பேசுற பாத்தியாடி? என்ன பண்ணுவீங்கன்னு என்ன பார்த்து கேக்குறாடியாவா? சாப்பிடுற புள்ளை இப்ப இப்படி அடிக்கிறீங்களே. எனக்கு ஒண்ணு சாப்பாடே வேண்டாம். எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோங்க, ஆனா நீங்க நினைக்கிறது நடக்காது. அவன் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓஹோ, நீங்க சொல்லலன்னா எங்களால கண்டுபிடிக்க முடியாது நினைச்சிட்டு இருக்கியா? கண்டுபிடிக்கிறேன்டி, நானே கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சு அந்த பையல மார்கை வாங்கல, என் பேர் அகஸ்டின் இல்லடி. என்னங்க இது? சாப்பிடுற வரைக்கும் அது கொஞ்சம் பொறுமையா இருக்க கூடாதா? மறுநாள் சாப்பிடல செத்தா போயிட போறா. இவ பட்டினி கிடக்கட்டுண்டி, அப்பதான் இவளுக்கெல்லாம் புத்தி வரும். ஏய் ஏய், எங்க போற? ஸ்ரேயா ரூமுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க எல்லாம் இப்படி சமாதானம் பேச தொட்டுதான் அவ தலைக்கு மேல ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இருக்கட்டும், அவ கொட்டத்தை நான் அடக்கி காட்டுறேன்.
நீ ஆபீஸ் கிளம்பு. எனக்கு அவளை சாப்பிட வச்சுட்டு போலாங்க. கிளம்புன்னு. டேய் பெருமாள், அவளுக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுக்காத. வயிறு காஞ்சாதான் தன்னால வலிக்கு வருவா. நீ ஆபீஸ் கிளம்பு. சுந்தரம், நீ சொன்ன மாதிரி அந்த வட்டாரம் முழுக்க தேடி பார்த்த, ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஞானாம்பளை பத்தி ஒரு விவரமும் தெரியல. என்னப்பா அமைதியாயிட்ட? வேற என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல கிருஷ்ணா. என் நிலைமை நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு. அவ்வளவு அசிங்கமான ஆளா நான் வாழ்ந்திருக்கேன். ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? நீ நல்ல வாழ்க்கை தானப்பா வாழ்ந்திருக்க. இல்ல கிருஷ்ணா, நான் நல்ல வாழ்க்கையே வாழல. ரொம்ப தப்பா வாழ்ந்திருக்கேன். வெளியே இருந்து என்ன பாக்குறவங்க நீதி, நேர்மை, நியாயம் இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு வாழறதா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நானும் என்ன அப்படித்தானே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என் மனசுக்குள்ள எவ்வளவு அழுக்கு, அசிங்கம் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நம்பினவங்களை கை விட்டுட்டு வந்துட்டேன் கிருஷ்ணா. நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கேன். என்ன சுந்தரம் இப்படி கலங்குறியே? நான் ரொம்ப பொறுப்பில்லாதவன் கிருஷ்ணா. பொண்டாட்டியை விட்டுட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு இவ்வளவு அனுபவிச்சதுக்கு அப்புறமும் எனக்கு பொறுப்பு வரமாட்டேங்குது பாரு. இப்ப கூட ஞானத்தை தேடுறதுக்கு நான் போகாம ஒன்னு அனுப்பியிருக்கேன் பாரு. பொறுப்பை தட்டி கழிச்சிருக்கேன் பாரு. என்னப்பா நீயே அப்படி நினைக்கிற? என்ன அனுப்பும் பொழுது கம்பெனியை விட்டு போக முடியாத சூழ்நிலைன்னு சொல்லித்தானப்பா அனுப்புன. அதான் என் பிரச்சனை கிருஷ்ணா. கட்டினவளை கை விட்டுட்டு கம்பெனியை கட்டிட்டு எழுதிட்டு இருக்கேன் பாரு. அதுக்கு என்னப்பா செய்ய முடியும்? தொழில் துறைன்னு வந்துட்டாவே இதுதான்ப்பா பிரச்சனை. இல்லப்பா, அப்படி விட முடியாது. இவ்வளவு நாளா கம்பெனியை பார்த்துட்டேன், அதை வளர்த்துட்டேன். இனிமே என் கம்பெனியை கட்டிட்டு மாரடிக்கணும்? பேசாம கம்பெனியை விட்டு ஒதுங்கிட போறேன். அப்பதான் எனக்கு ஞானத்தை தேடுறதுக்கு நேரம் கிடைக்கும். இப்ப கூட அதை செய்யலன்னு வச்சுக்க, எனக்கு நல்ல கதியே கிடைக்காதுப்பா. நரகம் தான் கிடைக்கும். டேய், நீ கொஞ்சம் பேசாம இருப்பா. உனக்கு ஞானமும் கிடைப்பாங்க, நல்ல கதியும் கிடைக்கும். நீ சொன்ன நேரத்துக்கு தான்ப்பா நான் ஞானத்தை பார்த்தேன். அதே மாதிரி மறுபடியும் நல்ல வார்த்தை சொல்றேன். நீ சொன்ன நேரத்துக்கு ஞானம் மறுபடியும் எனக்கு கிடைக்கணும். நிச்சயம் கிடைக்கும்பா. ஆனா சுந்தரம், எனக்கு ஒரே ஒரு கேள்வி. உன் கம்பெனி எவ்வளவு பெரிய கம்பெனி? அதை விட்டுட்டு நிபந்தனை சட்டுன்னு ஒதுங்கிட்டீங்கன்னா கம்பெனிக்கு யார் பொறுப்பு? உண்மைதான். கையை கழுவினா மாதிரி சட்டுன்னு ஒதுங்கிட முடியாது. யாரு சரியான ஆள்னு பார்த்து தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட தான் பொறுப்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் ஒதுங்க முடியும். பண்றேன், ஏற்பாடு பண்றேன். என் பையன்கிட்டையும் பொண்ணுகிட்டையும் இதை பத்தி பேசுறேன். பார்ப்பா, என்ன பண்ணணுமோ அதை நல்லா யோசிச்சு பண்ணு. ஞானத்தை தேடுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிறியோ அதை தயங்காம சொல்லு. அதை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். சரி சரி, ரொம்ப நன்றிப்பா. நான் கிளம்புறேன். சரிப்பா, கிளம்புறேன். ஹாய் நிரஞ்சன், வெளியில கிளம்பிட்டியா? ஆமா தத்தா, நல்லா தான் தூங்குனேன். என்னன்னு தெரியல, ரொம்ப டயர்டா இருக்கு. ஏன் தெரியல. தூங்கினா உடம்புக்கு நல்லது தானடா. உன் உடம்புக்கு அவ்வளவு தூக்கம் தேவைப்படுது. இந்தா மோரக்குடி, சூடு தனியும்.
இந்தாங்க காஃபி. ஏன் நின்னுகிட்டு இருக்கா? வேலோட சடங்குக்கு தாய்மாமன் சீர் பண்ணணுமே, நாம பண்ண வேண்டாமா? திடீர்னு இப்ப என்ன இருக்கு? திடீர்னா என்னங்க பேசுறீங்க? சடங்கு நாளைக்குங்க. வாங்க வேண்டியதெல்லாம் இன்னைக்கே போய் வாங்கிட்டு வர வேண்டாமா? சேலை வாங்கணும், ஒரு சின்ன செயின் வாங்கணும், சின்ன சின்னதா வாங்க வேண்டிய ஐட்டம்ஸ் நிறைய இருக்குங்க. இத பத்தி எந்த அக்கறையும் இல்லாம இப்படி உட்கார்ந்து நோட்ஸ் எழுதிட்டு இருக்கீங்க. வாங்க சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்துடலாம். நாளைக்கு சடங்குக்கு நம்ம போறோமா இல்லையாங்கிறதே இன்னும் உறுதியாகல. அதுக்குள்ள சேலை வாங்கணும், செயின் வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னங்க உளறீங்க? நீங்க போகாம நாளைக்கு எப்படிங்க சடங்கு நடக்கும்? அது உனக்கு தெரியுது, அந்த பொம்பளைக்கு தெரியலையே. அது வந்தா நான் வரமாட்டேங்கிறது அந்த பொம்பளைக்கு தெரியாதா? சடங்குக்கு தான் வர்றதை விட தாய் மாமா வர்றதா ரொம்ப முக்கியம்னு அந்த பொம்பளை நினைச்சிருக்கணும்ல. அப்படி நினைச்சிருந்தா வந்தே தீர்வுன்னு அந்த பொம்பளை இப்படி அற முடிக்குமா? ஏங்க அவங்க வருவாங்கன்றதுக்காக நீங்க போகாம இருப்பீங்களா? வேற வழி? இங்க பாருங்க, நான் இப்படி சொல்றேனே நினைக்காதீங்க. அவங்க வர்றாங்க வரல அந்த பிரச்சனையை விடுங்க. உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குங்க, அதை நீங்க தட்டி கழிக்க முடியாது. தங்கச்சி மகளுக்கு தாய் மாமனா நீங்க முன்னாடி நின்னு செய்ய வேண்டிய சீரை செய்யலைன்னா ஊர்க்காரங்க சிரிப்பாங்க. ஊர்க்காரங்களை விடுங்க. நீங்க வரலங்கிறத உங்க தங்கச்சி மங்களாவால தாங்கிக்க முடியுமா? எந்த தங்கச்சி மேல அவ்வளவு பாசமா இருக்கீங்களோ அந்த தங்கச்சி மகளோட சடங்குக்கு நீங்க போகாம புறக்கணிக்கிறது சரியா? மங்கள நொந்து போயிடுவாங்க. நியாயம் பேசாம உள்ள போடி. காஃபி குடுக்க வந்துட்டு உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கா. உள்ள போடி. வாமங்களா அண்ணே, எல்லா பிரச்சனையும் சரியா போயிடுச்சுனே. நாளைக்கு எந்த சங்கடமும் இல்லாம நீ சடங்குக்கு வந்து நிக்கலாம். என்னமா சொல்ற? அந்த பொம்பளை நாளைக்கு சடங்குக்கு வராதுன்னு. அந்த பொம்பளை வராதுன்னு உனக்கு எப்படிமா தெரியும்? அத அந்த பொம்பளை வாயாலேயே சொல்ல வச்சிட்டேன்ல. எப்படி மங்களா? அண்ணே, அந்த பொம்பளை வரக்கூடாதுன்னு வேற ஆளுங்க மூலமா சொல்லி அனுப்புனேன். அந்த பொம்பளை அதை கேட்காம திமிரா பேசி திரிஞ்சிட்டு இருந்துச்சு. பார்த்தேன், நம்ம காரியத்துக்கெல்லாம் மத்தவங்களை அனுப்புனா சரியா வராது, நாமளே களத்துல இறங்கிட வேண்டியதுதானே. நானே அந்த பொம்பளை போய் பார்த்துட்டேன். பார்த்து விடு விடுன்னு விட்டேன். போட்ட போட்டுல அந்த பொம்பளை அப்படியே ஆடி போயிடுச்சு. கடைசியில அதுவாயாலேயே வரலன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஓஹோ, அதான் உன் புருஷன் என்கிட்ட வந்து அப்படி பேசிட்டு போனாரா? என் புருஷன் உன்கிட்ட வந்து பேசிட்டு போனாரா? என்னென்ன சொன்னாரு? அந்த பொம்பளைய நான் மிரட்டினான்னு கேக்குறாரு. நான் ஏங்க அதெல்லாம் செய்யணும், அது வர்ற பாதையில கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஏன் அவங்க ஒரு மாதிரியா இருக்காங்கன்னாரு. அது எனக்கு எப்படிங்க தெரியும், அந்த பொம்பளைகிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொன்னேன். கடுப்பாயிட்டாரு. அப்புறம் வழக்கம் போல இந்த விசேஷத்துக்கு எல்லாரும் நான் வரணும்னு நினைக்கிறேன், அது இதுன்னு என்னென்னவோ பேசிட்டு போனாரு. அவர் பேசின வச்சு பார்க்கும்போது நீ சொன்ன விஷயம் சரிதான்னு தோணுதுமாங்களா? அந்த பொம்பளை நாளைக்கு வராதுதான் நினைக்கிறேன்ல. ஆமாண்ணே, நான் தான் சொல்றேன்ல அந்த பொம்பளை வராதுன்னு. அந்த பொம்பளை வராதுங்கிறது எனக்கு சந்தோஷம் தான். இருந்தாலும் அது வரலன்னு வை, அதுக்கு காரணம் நாம தானே உன் புருஷன் நினைக்க மாட்டாரா? நீ நானும் தான் அந்த பொம்பளை வரவிடாம பண்ணிட்டோன்னு சபையில வச்சு நம்மள ஏதாவது பேசிட்டாருன்னா அது எப்படி பேச முடியும்? அதை நாம தான் பண்ணணும்னு அவருக்கு எப்படி தெரியும்? அதோட அவர் பேசுறதுக்கு முன்னாடியே நாம முந்திக்கிட்டு பேசிட வேண்டியதுதான். நாம என்ன பேசணுங்கிற? மாமியாரன்ற மரியாதைக்காக நீங்க இவ்வளவு தூரம் இறங்கி போய் மாஞ்சி மாஞ்சி அந்த பொம்பளைய கூப்பிட்டீங்களே. மாப்பிள்ளன்ற மரியாதைக்காச்சும் அந்த பொம்பளை இந்த விசேஷத்துக்கு வந்துச்சா? அதுக்கு என்ன அர்த்தம்? அது உங்களை மதிக்கலன்னு தானே அர்த்தம். அந்த பொம்பளைக்கு மாப்பிள்ளை மேல மரியாதை கிடையாது, பேத்தி மேல பாசம் கிடையாது, பெத்த பொண்ணு மேலயும் பையன் மேலயும் பகை மட்டும்தான் இருக்குன்றது இதுல இருந்தே உங்களுக்கு புரியலையான்னு ஏத்தி விடுவோம். அதுக்கப்புறம் அவர் அந்த பொம்பளை என்னன்னு கூட கேட்க மாட்டாரு. மங்களா, உன் பொண்ணு சடங்குக்கு நான் வரணுங்கிறதுக்காக நீ இவ்வளவு தூரம் வேலை செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. என்னன்னு நீ எனக்காக விட்டு கொடுத்து அந்த பொம்பளை வீட்டுல கால் எடுத்து வச்சு என் பொண்ணுக்கு தண்ணி ஊத்துனி என்ன? அதே சங்கடத்தை நான் மறுபடியும் உனக்கு வரவிடுவேன் நானு. ரொம்ப சந்தோஷம் மங்களா. சரிண்ணே, நான் கிளம்புறேன், வேலை கிடக்கு. நாளைக்கு சடங்கு எல்லாரையும் கூப்பிட்டு வந்துரு. சரி, கண்டிப்பா வந்துடுறேம்மா. சரிண்ணே, வரேன். நர்மதா, நர்மதா. என்னங்க ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஏன் இன்னும் உங்க ஆத்திரம் அடங்கலையா? மறுபடியும் ஏதாவது எடுத்து என் முகத்துல அடிக்கணுமா? சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காத. வேலு சடங்குக்கு சேலை செயின்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீல, அதுக்கு கிளம்பு போ. நான் சொன்னது கேட்டு இவ்ளோ சீக்கிரம் மாறுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலங்க. ஏய், பேசிட்டே நிக்காம போய் ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பு போ. வா, கிளம்பு.
அந்த பேப்பர்ஸ்லாம் நாளைக்கு என் டேபிளுக்கு ஓகே சார். ஹலோப்பா. வாம்மா. என்னப்பா ஏதோ முக்கியமான விஷயம் வர சொன்னீங்களே? ஆமாம்மா, முக்கியமான மீட்டிங் தான். அதனால தான் உங்க 2 பேரும் வீட்டுக்கே வர சொன்னேன். நம்ம கம்பெனி நடத்துற விதம் பற்றி சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கு. அதுக்காகத்தான். அப்பா, அவ்வளவு முக்கியமான மீட்டிங் என்ன? அதுல அகஸ்டின் மாதிரி செகண்ட் கிரேட் ஸ்டாஃப்க்கு இங்க என்ன வேலை? நாம பேசி முடிவெடுத்தா பத்தாதா? லுக் கேசவ், மீட்டிங்க்கு யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிட கூடாதுங்கிறது சேர்மனோட உரிமை. அதுல மத்தவங்க கருத்து சொல்றது தேவையில்லாத வேலைன்னு நான் நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, மீட்டிங்க்குன்னு வந்ததுக்கு அப்புறம் அதுல கருத்து சொல்றதுலயோ இல்ல டிஸ்கஸ் பண்றதுலயோ என்ன தப்பு? எல்லாருமே இந்த மீட்டிங்ல உட்கார்றதுக்கு ஒரு தகுதி வேணும்ல? கேசவ், will you please stop it? இல்லப்பா, நான் வர சொன்ன ஆளுகளை பத்தி அப்செக்ட் பண்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்பா, முக்கியமான முடிவு எடுக்கணும்னு சொல்றீங்க, அதோட சீக்ரெட்டை மெயின்டைன் பண்றதுல தப்பில்லையே. அகஸ்டின் மாதிரி கம்பெனி ப்ராடக்ட்டையும் சீக்ரெட்டையும் விக்கிற இந்த மாதிரி ஆளெல்லாம். கேசவ், அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. அகஸ்டியன் திரும்ப ஆபீஸ்க்கு வந்தாச்சு. திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசுறதுல எந்த புண்ணியமும் இல்ல. அதனால தான் அந்த பேச்சை நிறுத்துங்கங்கிறேன். சாரிப்பா. சரி வாங்க உட்காருங்க முதல்ல. வாமா வாமா. ஆர்த்தி, இந்த மீட்டிங் எதை பத்திங்கிறத சொல்லிடுறேன். இந்த கம்பெனி இப்ப எந்த பொசிஷன்ல இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கம்பெனி எல்லாத்தையும் விட லீடிங் பொசிஷன்ல நாம இருக்கோம். அதுல என்ன சார் சந்தேகம்? நம்ம கம்பெனி அப்படி ஒரு இடத்துல இருக்குன்னா அதுக்கு காரணமே நீங்க தானே சார். உங்களுடைய உழைப்பு, விடாமுயற்சி, தனி ஒரு ஆளா நின்னு கம்பெனியை இவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு வரதுன்னா அது சாதாரண விஷயம் இல்ல சார். சரி, நான் பாடுபட்ட முயற்சி பண்ண எல்லாம் சரி. ஆனா என் ஒருத்தனோட உழைப்பால மட்டும் இந்த கம்பெனி இவ்வளவு தூரம் முன்னேறிக்க முடியாது. இதுல நம்ம ஒர்க்கர்ஸோட எல்லாருடைய உழைப்பும் இருக்கு. பாடு அவங்களுக்கு, பேரு நமக்குன்னு நினைக்கிற கம்பெனிங்க எப்பவுமே உருப்பிட்டதா சரித்திரம் கிடையாது. நாம அதை பத்தி பேசுறதுக்கு முன்ன நாம பேச வேண்டிய விஷயமே வேற. சொல்லுங்கப்பா. நான் சாதிச்சேன் சாதிக்கலைங்கிறத விட்டுருவோம். ஒரு விஷயம் உண்மை என்னன்னா, இது வரைக்குமான என் ஆயுசுல சரிபாதி கம்பெனிக்காக செலவிச்சிருக்கேன். ராத்திரி பகலா இந்த கம்பெனியை பத்தி மட்டுமே யோசிச்சிருக்கேன். என்னோட குடும்பத்தை பார்க்காம, பிள்ளைங்களை பார்க்காம உழைச்சிருக்கேன். ஏன்பா, எங்க 2 பேரும் நல்லா தானே வளர்த்து ஆளாக்கி இருக்கீங்க. நான் சொல்றது உங்க 2 பேரை பத்தி மட்டும் இல்லப்பா. எங்களை தவிர வேற யாருப்பா? அது என்னம்மா நீங்க 2 பேரும் மட்டும்தானே நம்ம குடும்பம்? மத்தவங்க எல்லாம் இல்லையா? ஐ மீன் பேரம் பேத்திங்க எல்லாரும் இருக்காங்க இல்லையா? எல்லாரையும் சேர்த்து தான் சொன்னேன். கம்பெனின்னு இவ்வளவு நாள் இருந்துட்டேன், கழிச்சு போயிட்டேன். போதும், ஒதுங்கணும்னு தோணுது. இனிமே கம்பெனி விவகாரத்தை விட்டு ஒதுங்கி குடும்பத்தை பார்க்கணும்னு தோணுது. இப்பயும் குடும்பத்தை பார்த்துட்டு தானே இருக்கீங்க? நீங்க குடும்பத்தை பார்க்கறதுனால தான் நம்ம குடும்பம் உருப்படியா இருக்குது. இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் ஆடுற ஆட்டத்துக்கு குடும்ப கலகலத்துல போயிருக்கும். நீ யார சொல்ற அகஸ்டின்? அட என்ன கேசவ், உன்னையும் ஆர்த்தி சொன்ன நினைச்சியா? சச்சா, நான் பொதுவுல சொன்னேன்ப்பா. மாமா கம்பெனியை பார்க்கறதுனால தான் கம்பெனி ஒழுங்கா இருக்கு, குடும்பத்தை பார்க்கறதுனால குடும்பமும் ஒழுங்கா இருக்கு. அதனால 2த்தையும் சேர்த்தே பார்க்கலாமேன்னு சொன்னேன். வரது சொன்ன மாதிரி இந்த கம்பெனி இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்குன்னா அதுக்கு காரணம் மாமாவோட உழைப்பும் பிசினஸோட பிளானிங்கும் தான். அந்த உழைப்பும் பிசினஸ் பிளானிங்கும் இன்னும் கம்பெனி கிடைச்சா இந்த கம்பெனி இன்னும் பெரிய இடத்துக்கு போகும் இல்லையா? இல்ல மாப்பிள்ள, இந்த கம்பெனி இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததே எனக்கு திருப்தியா தான். இதுக்கு மேல நான் எதுக்கு ஆசைப்படணும்னு ஆரம்பிச்சா அது அளவு இல்லாம பெருகிட்டே தான் போகும். மனுஷனுடைய ஆசைக்கு முடிவே கிடையாது. ஆனா நம்ம வாழ்க்கைக்கு முடிவு இருக்க. போதும், கம்பெனி இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே போதும். இனிமே நான் குடும்பத்தை பார்க்கறேன். என்னப்பா நீங்க? இல்ல கேசவ், காலம் பூரா எல்லா பொறுப்பையும் நானே சுமக்க முடியாது. அப்படி சுமந்தா மற்றவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாம போயிடும். அதனால பொறுப்புள்ள ஒருத்தர்கிட்ட கம்பெனியினுடைய தலைமை பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நான் ரிட்டையர் ஆகலான்னு இருக்கேன். ஆனா தலைமை பொறுப்பை ஜஸ்ட் லைக் தட் யார்கிட்டயும் அப்படி தூக்கி கொடுத்துட முடியாது. இந்த கம்பெனியோட மதிப்பு தெரிஞ்சவங்க, இதை தொடர்ந்து வெற்றிகரமா லாபகரமா நடத்தக்கூடிய பொறுப்பு உள்ளவங்க கிட்ட தான் இதை கொடுக்க முடியும். உங்க 2 பேர்ல யாருக்கு அந்த தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல. அது செக் பண்ற வகையில கம்பெனியோட நிர்வாகத்தை ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங்னு 2ஆ பிரிக்கலான்னு இருக்கேன். இப்பவே அப்படித்தானே சார் இருக்கு? ஆமா, ஆனா அந்த 2 பிரிவிலையும் எல்லா முடிவுகளையும் சேர்மன்ங்கிற முறையில நான் தான் எடுத்துட்டு இருந்தேன். இனி நான் அதுல தலையிட போறது இல்ல.
ப்ரொடக்ஷன் சைட கல்பனா கிட்ட ஒப்படைக்க போறேன், மார்க்கெட்டிங் சைட கேசவ் கிட்ட ஒப்படைக்க போறேன். இனி இந்த 2 டிபார்ட்மெண்ட்லயும் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அதை கல்பனா கேசவ் அவங்களே எடுப்பாங்க. என்ன கேட்டு எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அவங்களுடைய டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி, ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி, இது ரெண்டையும் நான் தள்ளி இருந்து தான் கவனிக்க போறேன். அப்படின்னா இனிமே நீங்க ஆபீஸ் வரமாட்டீங்களா மாமா? வருவேன், அப்பப்ப வருவேன். நான் தலையிட மாட்டேன். கல்பனாவும் கேசவும் அவங்க பொறுப்புகளை எப்படி ஹேண்டில் பண்றாங்கங்கறத ஒதுங்கி இருந்து தான் கவனிக்க போறேன். என்னுடைய மேற்பார்வை இல்லாம யார் தனியா திறமையா செயல்படுறாங்க, யாருக்கு அந்த தகுதியும் திறமையும் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுவேன். இந்த டெஸ்ட் எத்தனை நாளுக்குப்பா? உங்க தகுதி எனக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் தெரியறதுக்கு எத்தனை நாள் தேவைப்படுறதோ அத்தனை நாளைக்கு. சோ கல்பனா அண்ட் கேசவ், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். போட்டின்னு நினைக்காம 2 பேரும் பொறுப்போட நடந்துக்கங்க. என்னோட தலைமை பதவி உங்க 2 பேர்ல யாருக்கு கிடைச்சாலும் அது இந்த கம்பெனியோட நன்மைக்காகவும் இந்த குடும்பத்தோட நன்மைக்காகவும் நினைச்சுக்கங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் மாமா. நீங்க எதுக்காக தேங்க்ஸ் சொல்றீங்க மாப்ள? என் மனைவிக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களே, தேங்க்ஸ் மாமா. ஓகே வருது. நான் சொன்ன மாதிரி பொறுப்புகளை பிரிச்சு 2 பேருக்கும் கொடுக்க வேண்டியது உங்க வேலை. ஓகே சார். தட்ஸ் ஆல். தி மீட்டிங் இஸ் ஓவர். All the best. Same to you.